ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் ஏன் ஓரமா உட்காந்துருக்கேன்னா சைட்ல நான் சில வீடியோஸ் ப்ளே பண்ண போறேன். என்னன்னா 2 நாளைக்கு முன்னாடி நான் பழனிக்கு போயிருந்தேங்க. இன்னைக்கு சண்டே. வெள்ளிக்கிழமை நான் பழனிக்கு போயிருந்தேன். அப்போ அங்க எனக்கு நடந்த ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஏன்னா இது ஐயப்ப பக்தர்கள் மாலை போடுற சீசனு. அதே மாதிரி பழனிக்கும் நிறைய பேர், முருகனுக்கும் நிறைய பேர் மாலை போடுவாங்க. ஸோ அதனால இந்த டைமை யூஸ் பண்ணி நிறைய விஷயம் அங்க நடக்குது. அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க தான். நீங்க யாராவது பழனிக்கு போற மாதிரி இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்த்தே ஆகணும். ஸோ ஓகே, நான் ஏன் பழனிக்கு போனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்பயுமே பாத்தீங்கன்னா என்னோட சேனல் ஒரு 2 நாள் வீடியோ போடுவேன், அடுத்து ஒரு 2 மாசம் காணாம போயிடுவேன். அது என்ன அப்படின்னா, என்னால நான் அதை பண்ணாம இருக்க மாட்டேன், மத்தவங்கனால தான், என்னை சுத்தி இருக்கவங்கனால தான் நான் என்னோட டெய்லியா ஒரு எனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் என்னால கிரியேட் பண்ணாம நான் இருந்தேன். ஏன்னா நான் ஒண்ணு பண்ணணும்னு நினைப்பேன். அப்போதைக்கு என் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க இங்க போலாம் அங்க போலாம்னு கூப்பிட்டாங்கன்னா சரி ஓகே, நான் நோ சொல்ல எனக்கு வராதா, அதனால அவங்க கூட போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்காவோ ஃபேமிலிக்காவோ நான் நிறைய விஷயம் மாத்திக்கிட்டு வந்திருக்கேன். ஆனா இப்போ ரீசெண்டா தான் புரிஞ்சிச்சு, நான் என்னதான் நான் ட்ரை பண்ணாலும், நான் மாறினாலும் நான் மாறிட்டேன்றதை இங்க யாரும் அக்செப்ட் பண்ணல. என்ன ஒரு ஆப்ஷனா யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை என் கூட யாருமே நிக்கல. நான் எல்லாருக்காகவும் நான் மாத்திக்கிட்டேன். ஃபேமிலிக்கா எல்லாத்தையும் நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் பண்ணாலும், பட் ஆனா அவங்க அவங்களோட ஈகோல அவங்களோட சம்திங் அவங்க நான் ஏன் மாறணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருக்காங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, நான் ஏன் மாறணும், இனிமே இது என் வாழ்க்கை, நான் என் இஷ்டமா தான் இருப்பேன், யாரும் வேணாம், நான் என்னோட லைஃப்பை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆஹ் அதான் சொல்லுவாங்கல்ல, திக்கத்தவனுக்கு தெய்வம் துணை நிற்கும் அப்படின்னு. ஸோ என்னோட தெய்வம் அந்த பழனி ஆண்டவன் தான். ஸோ என்னமோ தெரில, அங்க போய் சொல்லி அங்க போய் அவரை பார்த்து பார்த்தாலே ஒரு ஒரு ஃபீல் வரும். இந்த அப்படியே நெஞ்செல்லாம் அடைச்சு, தொண்டையெல்லாம் அடைச்சு, கண்ணெல்லாம் அப்படி சொட்டு சொட்டா வடியும். அந்த மாதிரி அப்ப எதுவுமே வர வாயில முருகான்ற பேர் மட்டும் தான் வரும். ஸோ அதை சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம்னா கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் போனேன். ஓகேங்களா? இனிமேல் ஒழுங்கா வீடியோஸ் போடணும். சரி ஓகே, அதுக்கு நான் இன்னொரு விஷயம், சரி ஓகே நம்ம இந்த வீடியோல இந்த கதையை சொல்லி முடிச்சிடலாம். நான் 5 மணிக்கு பஸ் ஏறணும். ஏன்னா இங்க நத்தத்துல திண்டுக்கலுக்கு 5 மணிக்கு தான் பஸ் இருக்கு. எங்க வீட்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 5 நிமிஷத்துல நடந்து போயிடலாம். ஆனா நான் ஆட்டோ புக் பண்ணி போனேன். ஸோ எதனால ஆட்டோல போனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஏரியால பாத்தீங்கன்னா 15-20 நாய் இருக்குங்க. போனோம் கடிச்சு குதறிடும். ஸோ அதுக்கு பயந்துதான் நான் ஆட்டோல போனேன். அந்த தெரு நாய் பிரச்சனை என்ன வரைக்கும் ஓய மாட்டேன். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் நான் போயிட்டேன். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பழனி பஸ் ஏறி உட்காந்துட்டேன். பழனிக்கு இப்ப திண்டுக்கல்ல இருந்து நான் போகும்போது அந்த பஸ்ல டிரைவர் கண்டக்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டிரைவர்கிட்ட இந்த கண்டக்டர் பேசிக்கிட்டே இருக்காரு. கண்டக்டர் பேசிக்கிட்டே இருக்கிறத அந்த டிரைவர் ஆஹ் பேசாம இரியா, ஓ வாய மூடிட்டு வாயா அப்படின்னு அவரால் சொல்லவும் முடியல. நம்ம கரெக்டா ஓட்டணும் அப்படின்றதுலயே ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருந்தாரு. ஏன்னா பின்னாடி அவரை நம்பிதான் அவரை உயிர் உட்காந்துட்டு. ஸோ அதனால இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ டிரைவர் கண்டக்டர் இல்ல யாராச்சும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த பஸ்ல இருக்கிற டிரைவர் கண்டக்டரும் சேர்த்துதான், பின்னாடி எல்லாருக்குமே சேர்த்துதான் ஒரு விபத்துனா அடிபடும். அதனால ஓட்டும் போது கவனம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பேசுறதுனால அதுக்கு நம்ம செவி கொடுத்து நம்ம அதை கேட்டோம் அப்படின்னா இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். ஆக்சிடென்ட்ன்றது ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா அந்த டிரைவர் ரொம்பவே சூப்பருங்க. அவர் அவர் சொல்றத அவருக்கு இக்னோரும் பண்ணாம இங்க கண்ணை இங்க இருந்து எடுக்கவே இல்லை. அவர் அதாவது ரோட்ல இருந்து அவர் கண்ணை எடுக்கவே இல்லை, ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா ஓட்டினாரு. இந்த மாதிரி கண்டக்டர்ஸ் யாரும் டிரைவர்ஸ் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு வராதீங்க. அதை பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடலாம். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நான் பழனியில போய் இறங்கினேன். இறங்கி நடந்து போறேன், நல்லா மிஸ்ட் நல்லா தெரியுது, சந்தோஷமாயிருச்சு. அப்பா முருகா, நான் வந்துட்டேன், ரொம்ப நாளா வரணும்னு நினைச்சேன், கடைசியா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கூட்டமா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருந்தாங்க. எனக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மேல ஒரு எனக்கு தப்பான ஒரு எண்ணமோ அந்த மாதிரிலாம் இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. ஸோ நான் நத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க ரொம்ப டீசெண்டா தான் நடந்துப்பாங்க. காசு கொடுத்தா வாங்கிப்பாங்க, இல்லைன்னா பேசாம போயிடுவாங்க. ஸோ சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. அதெல்லாம் நான் ஒதுங்கி போறது, ஐயோ அவங்கள பார்த்தாலே பயப்பட, அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். சரி அவங்க ஓரமா நின்றுட்டு தானே இருக்காங்க, நம்ம வடல போவோம், கோவிலுக்கு வந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்கவங்க, நான் பாட்டுல பேசாம போனேன். அப்போ பாப்பா காசு கொடு அப்படின்னு கேட்டாங்க. நான் பர்ஸ் ஓப்பன் பண்ணி சில்லறை எடுத்தேன். சில்லறை இருக்கும்போது சில்லறையெல்லாம் கொடுக்காத, 10 ரூபா இருந்தா கொடு அப்படின்னாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இதாச்சு. என்கிட்ட 10 ரூபா இல்ல, 20 ரூபா நோட்டு இருந்துச்சு. சரின்னு அந்த 20 ரூபா நோட்டை கொடுத்துட்டேன். நான் அந்த 20 ரூபா நோட்டை எடுக்கும்போது பர்ஸை ஓப்பன் பண்ணும்போது அவங்க பார்த்துட்டாங்க, என் பர்ஸ்ல எவ்வளவு காசு இருக்குன்றதை அவங்க பார்த்தாங்க. ஸோ 100 ரூபா நோட்டு இருக்கிறத பார்த்துட்டு
அது 100 ரூபாய் கொடு, நான் வந்து உனக்கு சுத்தி தரேன், உன் வீட்டுல போய் வச்சுக்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை. நான் நம்புறது ஒண்ணு கடவுளை மட்டும்தான். இன்னொன்னு நான் பண்ற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் தான் என்னோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கின்றதை நான் நம்புவேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஆனா அவ்வளவு பேர் சுத்தி இருந்துட்டு சரி காலையிலேயே என்னத்த சொல்றதுன்னு சொல்லிட்டு நான் சரின்னு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் அது இன்னொரு நோட்டை எடு, இன்னொரு 100 ரூபா நோட்டை எடு அப்படின்னாங்க. இல்ல பரவாயில்ல, அந்த ஒன்னே போதும் அப்படின்னு சொன்னேன். நீ எடுப்பாப்பா, நான் தந்துடுறேன் எடு அப்படின்னாங்க. சரி ஐயோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நான் முட்டாள் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கேன். நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா, ஸோ அந்த ஒரு எதுவுமே பேச ரொம்ப தயக்கப்படுவேன். ஸோ அதனால கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க வந்துட்டு என்னென்னமோ பண்ணாங்க. இந்த அப்படின்ட்டு இப்படி என் வாயில வச்சு 3 தடவை துப்பு அப்படின்னா நானும் 3 தடவை தூன்னு துப்பி விட்டேன். துப்பி விட்டு அவங்க அதை வாங்கிட்டு இந்தா அப்படின்ட்டு கொடுத்தாங்க. நான் கொடுத்தோடனே வாங்கிட்டு நடந்தேன். நடந்து பார்த்தா ஒரு 100 ரூபா நோட்டு தான் இருந்துச்சு. நான் கொடுத்தது 2 100 ரூபா நோட்டு. ஆனா நான் கொடுக்கும்போது நோட்டு வந்துட்டு இப்படி 2ஆ மடக்கி இருந்துச்சு. அவங்க அது ஒரு நோட்டு எடுத்துட்டு 4ஆ மடக்கி, ஒரு நோட்டு 4ஆ மடக்கி 2 நோட்டு இருக்க மாதிரி அந்த அந்த வெயிட் அந்த மாதிரி தெரியும்ல. ஸோ அப்படி கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கும் தெரியல. பார்த்தா ஒரு 100 ரூபா தான் இருந்துச்சு. என்னக்கா 2 100 ரூபா நோட்டு கொடுத்தல, ஒண்ணுதான் கொடுத்துருக்கீங்கன்னா, போப்பாப்பா 2 கிலோ அரிசி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் வந்துட்டேன். ஒரு 20 மீட்டர் தூரம் கிட்ட நடந்து வந்துட்டேன். நடந்து வந்தா எனக்கு முன்னாடி வந்துட்டு பழனி மலை. என்ன முருகா காலையிலேயே நானே நீ ஏற்கனவே வாழ்க்கையில நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க, என் வாழ்க்கையில நிறைய கஷ்டம் அப்படின்னு உன்னை நம்பி நான் வந்தா இப்படி காலங்காத்தாலே என்கிட்ட இருந்து இப்படி ஏமாத்திட்டு போறாங்களே. என்கிட்ட நான் வந்து 1000 ரூபா தான் எடுத்துட்டு போனேன். பஸ்ஸுக்கே 200 ரூபா ஆயிடும். சாப்பாடு மேல டிக்கெட்டு எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து அது இருக்கு. ஸோ எப்பயுமே கையில காசு கூட வச்சுக்கதான் நான் வெளியவே போவேன். இல்லைன்னா நான் போக மாட்டேன், எனக்கு பயம். இப்படி காலையிலே என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு என்னால அது வேதனையை ஏத்துக்கவே முடியல. சரி என்ன பண்றது அப்படின்னு நான் போய் கேட்கிறேன். இதை நான் சம்பாரிச்ச காசு, நான் விடணும் எனக்கு அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே 20 ரூபா கொடுத்துட்டேன், இன்னும் 100 ரூபா. அவங்க ஒரு நிமிஷத்துல 120 ரூபா சம்பாதிக்கலாம். ஆனா அந்த 100 ரூபா நான் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் எனக்கு தான் தெரியும் சொல்லிட்டு நான் நடந்து திரும்ப போய் தைரியமா என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், என்ன நம்ம எதுக்கு ஏமாறணும், நம்ம போய் கேட்போம், சண்டை நடந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டேன். கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இது இந்த 100 ரூபாய்க்காக அங்க இருந்து யோசிச்சு பார்த்து வந்த அப்படின்னா, அது இந்த 100 ரூபாய்க்காக தானே நீங்க இங்க நிக்கிறீங்க, இதெல்லாம் கேட்கல அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. ஓகேங்களா, ஆமா நான் வந்து கணக்கா நான் அளவா தான் எடுத்துட்டு வந்தேன் காசு, நான் திரும்ப நத்தம் போகணும், என்கிட்ட வேணும், நீங்க காசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். விழுப்பாப்பா நான் சாப்பாடுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லப்பா இல்ல நீங்க எனக்கு கொடுங்க, நான் தான் ஏற்கனவே 20 ரூபா கொடுத்துட்டேன், நீங்க கொடுங்க அப்படின்னு. சரி இந்தா 50 ரூபா இருக்கு வச்சுக்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சரின்ட்டு நான் 2 மனசா அரை மனசா நான் வாங்கிட்டு கையில பார்த்தா 40 ரூபா தான் இருந்துச்சு. அதுலயும் ஒரு ஏமாத்து. 50 ரூபான்னு சொல்லி 40 ரூபாய் கொடுத்தாங்க. இல்ல நீங்க பிடிங்க, என் காசு எனக்கு கொடுங்க, நீங்க என்ன சொன்னீங்க, திரும்ப தந்துடுறேன்னு தானே சொன்னீங்க, அதனால தானே நான் நம்பி உங்ககிட்ட கொடுத்தேன், அப்புறம் நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் இந்த 40 ரூபா கொடுத்தாங்க பாத்தீங்களா. 40 ரூபாய் கொடுத்துட்டு நான் திரும்பி கையை பார்த்துட்டு போது அவங்க அப்படின்னு துப்புறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கோபமாச்சு. அதனாலதான் நான் எனக்கு என் 100 ரூபாயை கொடுங்க, என் காசு எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா, அப்புறம் அவங்க வந்து கொடுத்தாங்க. கொடுக்கும்போது அவங்க தலைய அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துட்டு அப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு துப்புறாங்க. நம்மள வந்து துப்புறாங்களாம், நம்ம இப்படி இருக்கோம் துப்புறாங்களாம். யார் துப்பணுன்றத அந்த இடத்துல நீங்களே யூஸ் பண்ணுங்க. சம்பாதிச்ச காசை கொடுக்கணும் நான் துப்பணுமா, இல்ல என்கிட்ட ஏமாத்தி வாங்கின காசை கொடுக்கறது அவங்க என்ன துப்பணுமா? நீ என்ன வேணா துப்பிக்க சொல்லிட்டு நான் நடந்து போயிட்டேன். நடந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தா திரும்ப அதே மாதிரி இன்னொரு கேங்கு. அப்படியே நான் வந்து ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டேன். அப்ப அந்த 2 பாட்டி பார்த்தாங்க. அவர் திரும்பி பார்க்காதப்பா நீ படுக்க நேரா போயிருந்தான். நான் அதை வந்து லைட்டா வீடியோ எடுத்தேன், அவங்களுக்கு தெரியாம. தெரிஞ்சு வீடியோ எடுத்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டா தெரியாம வீடியோ எடுத்து நான் போயிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா போனை வந்துட்டு பழனி மலையில நம்ம வந்து மேல கொண்டு போக கூடாது, கீழே வந்து 5 ரூபா காசு கொடுத்து டோக்கன் போட்டு போகணும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல வந்து சாமி வந்து நம்ம யாரும் போட்டோ எடுக்க கூடாது, வாங்கி ஆமா சரி வாங்கி வைக்கிறீங்களா, சும்மா வாங்கி வைக்கிறது, எதுக்கு 5 ரூபா காசு கொடுத்து வாங்குறீங்க? சாமியை பார்க்க ஒருத்தர் வந்தானா அவர்கிட்ட எந்த அளவுக்கு மொட்டை அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மொட்டை அடிச்சிடும். ஃப்ரீ தரிசனம் ஒண்ணு இருக்கு, 10 ரூபா டிக்கெட் ஒண்ணு இருக்கு, 100 ரூபா டிக்கெட் ஒண்ணு இருக்கு. சரி நான் வந்து ஃபர்ஸ்ட் 10 ரூபா டிக்கெட் எடுத்தேன். 10 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டேன். அந்த கூண்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு பார்த்தா ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. சரி ஓகே, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் காலைல சாப்பிடல, இனிமே கோயிலுக்கு சாப்பிடாம தான் போவேன். சரி இதுல நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, நமக்கு நான் தனியா வேற வந்திருக்கோம், மயக்கம் போடுறது விழுந்து எனக்கு லைன்ல ரொம்ப நேரம் தலை சுத்திரும். சரி நான் வந்துட்டு 100 ரூபா டிக்கெட் எடுக்க போனேன். 100 ரூபா டிக்கெட் எடுக்க போகும்போது பார்த்தா பக்கத்துல விஐபி கவுண்டர்னு ஒன்று இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். எனக்கு வந்துட்டு கால் கடுக்க நின்று போய் கடவுளை பார்க்க தான் பிடிக்கும், ஆனா ரொம்ப நேரம் என்ன தலை சுத்தும். சரி என்ன பண்றதுன்னு சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு விஐபி கவுண்டர்ல போய் பார்த்தேன். அப்போ போய் அவங்க கேட்டப்போ டிக்கெட் எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்டேன்.
அதுக்கு என்னன்னா அந்த விஐபி டிக்கெட் வாங்குறதுக்கு யாரும் ஒரு விஐபியோட ரெக்கமெண்டேஷன் நமக்கு வேணுமா. அவ்வளவு கூத்து பாத்தீங்களா. ரெக்கமெண்டேஷன்ல போய் அந்த டிக்கெட் நம்ம வாங்கலாம். டிக்கெட்டோட விலை 500 ரூபா. ஆளு ஒரு ஃபேமிலியில இப்போ 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபா டிக்கெட் வாங்கினாலே 500 ரூபா ஆச்சு. அப்ப அதுனா 2500 ரூபா. இப்படி கடவுளை பார்க்க கஷ்டத்துலதான் நிறைய பேர் வருவாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்ன்றது மோஸ்ட்லி வந்துட்டு கல்யாணம் நடக்கணும், ஆஹ் வேலை கிடைக்கணும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கணும், உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு பல பல வேதனைகளை மனசுல சுமந்துட்டு தான் அந்த சாமியை பார்க்கவே வருவாங்க. ஆனா அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு மொட்டை அடிக்க முடியுமோ அவ்வளவு மொட்டை அடிக்கிறீங்க. அப்புறமா 100 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டேன். சாமி கிட்ட ஸ்ட்ரைட்டா போய் நிக்க போகும்போது அங்க இருக்க செக்யூரிட்டி அப்படின்னு முதுகுல அடிச்சு போங்க போங்க அப்படின்னு அடிச்சு விட்டாரு. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு சில பேர் வேலைக்கு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அவ்வளோ திமிரு ஏன்னே எனக்கு தெரியல. இப்போ ஹாஸ்பிட்டல்லையும் பாத்தீங்கன்னா நர்ஸு, அந்த செக்யூரிட்டி, இவங்களோட அந்த ஸ்வீப்பர்ஸ், இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டிடியூடா நடந்துக்குவாங்க. அது ஏன்றதே எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அப்படிலாம் நடந்துக்காதீங்க. ஒருத்தவங்க வந்துட்டு கோவிலுக்கு வராங்கன்னா அவங்க மனசு கஷ்டத்துலயே வருவாங்க, மனசு சந்தோஷத்துலயே வருவாங்க. கஷ்டத்துல வரவங்க திரும்ப நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க. சந்தோஷத்துல வரவங்க அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நடந்துக்காது. தயவு செஞ்சு எல்லாரும் தன்மையா நடந்துங்க. வாழ்க்கைன்றது இப்படின்றதுக்குள்ள முடியலாம், யாருக்குன்னா முடியலாம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் மரியாதையும் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு திண்டுக்கல் பஸ் ஏறி நான் திண்டுக்கல் வந்துட்டேன். அப்போ வந்துட்டு திண்டுக்கல்ல வந்து ஒரு வெயிட் மிஷின் இருக்கும். அதுல நம்ம ஏறி நின்னோம்னா அந்த ஒரு கார்டு வரும். அந்த வெயிட் போட்டு நமக்கு பின்னாடி வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து எழுதி நமக்கு ஒரு கார்டு வரும். அதுல வந்து ஏறி நிக்கணும்னு எனக்கு ஆசை. அதனாலே அந்த பழைய 2 ரூபா ஒண்ணு இருக்கும், அதையே சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். அதை தாங்க ஓப்பன் பண்ணேன். திரும்ப பார்த்தா அங்க இருந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கூட்டம். அப்போ ஒரே ஒரு அக்கா மட்டும் வந்துட்டு, பா அக்கா காசு கொடுப்பா அப்படின்னாங்க. இல்ல தரமாட்டேன், 1 ரூபாயாச்சும் கொடு அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூபா கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன். பழனி போயிட்டு வந்ததுல இப்ப எனக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மேல ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு மரியாதை இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க நடந்துகிட்ட வச்சு பயம் வந்துருச்சு பாத்தீங்கன்னா. அப்புறம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா சின்ன பசங்க, சின்ன ஒரு 6 வயசு 7 வயசு 10 வயசு இவ்வளவுதான். ஷார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு ஒரு காசு கேட்டாங்களா. அப்போ ஒரு பாட்டி வந்து 5 ரூபா கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க வந்து புலம்பிட்டு இருந்தாங்க. ஏன் கை கால் தான் நல்லா இருக்குல்ல, போய் வேலைக்கு போய் பொழைக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு விஷயம், இன்னொன்னு இந்த குறவன் குறத்தி இவங்க ஒரு விஷயம். 2 பேருக்கும் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க 2 பேர்த்துக்குமே சமுதாயத்துல ஒரு மரியாதை கிடையாது. சமுதாயம் இவங்கள சமமா மதிக்கிறது கிடையாது. ஸோ அதனால இவங்களுக்கு யாருமே வந்து வேலை கொடுக்கறது கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நிலைமைக்கு தானே வருவாங்க. என்ன சொல்ல வரேன்னா, திருநங்கைகளுக்கும் குறவன் குறத்திகளுக்கும் வேலை கொடுத்தீங்கன்னா எல்லாமே சமமா ஆகும். அது மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கையும் வந்துட்டு நிம்மதியா இருக்கும். ஒதுக்குற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெருசா இல்லை. அது வந்து ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ். அது ஒரு ஹார்மோன் சேஞ்ச் ஆகி அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா மாறுறதுனால அவங்களுக்கு வந்துட்டு இதயம் வந்துட்டு கல்லாவும், இரக்க குணம் இல்லாமலும், அரக்கன் மாதிரியும், அவங்க திருட்டுத்தனமாவும், அவங்க அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து நடக்காது. ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு ஹார்மோனல் சேஞ்ச். அதனால அவங்களுக்கு வந்து நீங்க நம்பி வேலை கொடுங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஆண்கள் பெண்கள் வேலைக்கு தேவை அப்படின்றத, ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் வேலைக்கு தேவை அப்படின்றதையும் போட்டீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் மாறும். அதே மாதிரி குறவன் குறத்தி என்ன ஜாதின்னு பார்த்து வேலை கொடுக்காம, அவன் நல்லா படிச்சிருக்கானா, நல்லா திறமை இருக்கா, நல்லா வேலை பார்ப்பானா, நேர்மையா இருப்பானா அப்படின்னு பார்த்து வேலை கொடுங்க. எல்லாருமே வந்துட்டு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை வந்து அவங்க சாதாரணமா பயன்படுத்திக்கதான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக இப்ப எல்லா கடையிலயும் சிசிடிவி வந்துச்சு. இப்போ வந்துட்டு குறவன் குறத்தி இந்த மாதிரி திருடுற கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் வேலைக்கு வச்சதுனால நீங்க வந்து சிசிடிவி கேமரா வச்சுக்கலாம். இல்ல எல்லா கேஸ்டுக்காரங்களையும் நீங்க நம்பி ஒரு பெரிய கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வேலை எடுக்கிறீங்க. அப்புறம் ஏன் சிசிடிவி வந்தீங்க. அப்ப எல்லா கேஸ்ட்லயும் வந்துட்டு நம்பிக்கை இல்லாத ஆட்கள் இருக்காங்க, வர்றாங்க போறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்ப இவங்களையும் வந்துட்டு ஒரு சமமான ஒரு மனிதனா மதிச்சு வேலை கொடுத்தா அவங்களோட வாழ்க்கையை மேம்படும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம்னாலும் ரொம்ப சீரியஸா எடுத்துப்பேன். எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகும். இப்ப ரொம்ப இமோஷனலான ஒரு பர்சன். அதனால என்னால ஒரு சின்ன விஷயம்னால என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு சின்ன யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டாங்கனாலும் அது ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு ஓவர் திங்க் பண்ணுவேன், ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். அதனாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு
எனக்கு இந்த பேக் பெயின் வந்துச்சு. அப்போ நான் போனப்போ நான் உனக்கு எல்லாமே சரி பண்ணிருப்பா, உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கூட. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துச்சு. அந்த ஃபேட்டி லிவரும் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்துட்டு உங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க, டிப்ரெஸ்டா இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ மனசு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அது மாதிரி நான் எந்த டாக்டர்கிட்ட போனாலுமே எனக்கு வந்து நீங்க உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க, நீங்க டிப்ரெஸ்டா இருக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிடுவாங்க. திரும்ப நான் மறுபடியும் இப்ப ஒரு வீட்ல ஒரு பிரச்சனை, அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் ஆறேன், ஆனா எனக்கு கூட யாருமே இல்லை அப்படின்றதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்கு திரும்ப அந்த பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் அப்போ கூட நான் ஸ்ட்ரெஸ்னால அந்த பெயின் வரும்னு அவங்க சொல்லும்போது நான் நம்பல. பட் ஆனா இப்போ நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு டெய்லி ஒரு 4 நாள் கண்டினியூஸா ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 4000 கிட்ட நான் செலவு பண்ணேன். ஆஹ் சரி ஓகே, நம்ம நம்ம எனக்கு கூட நான் எதுவும் செலவு பண்ணிக்க மாட்டேன், எல்லாருக்கும் நான் எல்லாமே பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது எனக்குன்னு யாருமே வந்து நிக்கல, ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் துணைக்கு வரல, எதுவுமே இல்லை. ஓகே, நம்ம வந்துட்டு ஏன் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு 4000 செலவு பண்ணணும், ஒரு 4 நாளைக்கு 4000 செலவு பண்ணணும், அதுக்கு நமக்கு பிடிச்சத பண்ணிட்டு நம்ம லைஃப்பை ஜாலியா சூப்பரா சந்தோஷமா இருக்கலாம்ல. அப்படி சொல்லி எனக்கே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதுன்றதுக்காக நான் வந்துட்டு ஒரு பிளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இன்னும் வீடியோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. நாளையிலேருந்து டிசம்பர் 1 டெய்லி நம்ம சேனல்ல, இந்த சேனல்லையும் வீடியோ வரும், அந்த சேனல்ல டெய்லி vlog வரும். எனக்கு நான் என்னோட ரொட்டீன் வந்து நான் கிரியேட் பண்ணணும் அண்டு கன்சிஸ்டன்சியா இருக்கணும். ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறேன். நான் வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். கண்டிப்பா நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். ஏன்னா எல்லாமே வந்துட்டு ஸ்டீல் பாடி தான், பட் ஆனால் துரு பிடிச்சி ரொம்ப ஸ்டக் ஆகி போயிருக்கு. அதை வந்து நான் மறுபடியும் வந்துட்டு பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். லைஃப்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அந்த முருகனோட துணையோட எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். இனிமேல் நம்ம சேனல்ல வந்து டெய்லி வந்து வீடியோஸ் வரும் அண்டு நம்மளோட அந்த சேனல்லையும் டெய்லி வீடியோஸ் வரும். ஆனால் அந்த சேனலை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், அதை நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நானாவே கொண்டு வரேன். ஸோ பிடிச்சவங்க பாருங்க, பிடிக்காதவங்க விட்டுருங்க. ஏன்னா vlogன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கிடையாது, அதில் இன்ஃபர்மேஷனாக எதுவும் இருக்காது. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் இன்னும் சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம சேனல்ல வந்து இன்க்ளூட் பண்ண போறோம். என்னன்னா ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நான் போட போறேன். நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துருக்கீங்க, ஆனால் அது வந்து ரிவ்யூ எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க அந்த லிங்க் எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் என்கிட்ட அந்த பொருள் வாங்குற அளவுக்கு காசு இருந்துச்சுன்னா நான் வாங்கி அதை ரிவ்யூ எடுத்து உங்களுக்காக போடுவேன். அண்ட் முக்கியமா நான் சொல்லிடுறேன், இது வந்து நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்துட்டு நான் வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்டும் நான் வாங்கி வச்சுக்கவும் முடியாது. எனக்கு தேவையானதை நான் வச்சுப்பேன், இல்லைன்னா நான் ரிட்டர்ன் போவேன். இதுக்கு வந்து நம்ம வந்துட்டு OR2 அப்படின்னு நம்ம வந்து நேம் வச்சு நம்ம இது வந்து சீசனா பண்ண போறோம். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு நம்ம இது வந்து ஒரு இதா பண்ணலாம். எஸ், OR2 அப்படின்னா என்னன்னா ஆர்டர் போர்டு, ரிவ்யூ போர்டு, ரிட்டர்ன் போர்டு. ஸோ இதுதான் நம்மளோட நியூவா நம்ம சேனல்ல இன்க்ளூட் பண்ண போறோம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். டாடா பை, see you.